மற்ற பொதுவாக உலக முஸ்லீம்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் ஃபிரௌன்கிறவன் காஃபிரு, நல்லா விளங்கி வச்சுருக்கிறோம். குஃப்ருக்கு உதாரணமே யார் தான்? ஃபிரௌன் தான்ங்கிற அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபிரௌனை பற்றி காலத்து இம்ராத்து ஃபிரௌன் குர்ரத் ஐனுன்லி வழக்க வலா தக்துலூஹு அசா யன்ஃபானா அவ் நத்தஹிது வலதா வஹும் லா யஷூரூன், இந்த வசனத்தை பற்றி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இப்னு அரபி, உலகத்தை கெடுத்து நாசமாக்கின இப்னு அரபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபிரௌன் வந்து முஸ்லீம், அவன் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு விட்டான், ஒரு பாவமும் இல்லாமல், எப்படி கபலஹு தாஹிரன் முதஹரன் லைஸபீஹி ஷைஉம் மினல் குபுசி, எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத வகையில் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் அவனுடைய ஃபிரௌனுடைய உயிரை அல்லாஹ் வந்து கைப்பற்றி கொண்டான். ஏன் பரிசுத்த ஆத்மாங்கிறோம்? லி அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கபல அன் யக்தஸிப ஷையம் மினல் ஆசாம், எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு முன்னாடியே ஈமான் கொண்ட உடனே அல்லாஹ் வந்து அவனை பிடித்து விட்டான். அப்படிங்கிற காரணத்தினால அவன் வந்து யார் தான் அது? அவன் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அது மாத்திரம் சொல்லலை, அதாவது ஃபிரௌனை வந்து மூமினாக்குறார், குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபிரௌன் மூமினாத்தான் இறந்தான்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. அது மாத்திரம் சொல்லாமல் ஃபிரௌன் சொல்கிறது வந்து நான் தான் இறைவன் சொன்னான்ல, அது கரெக்டு தான், நான் தான் இறைவன் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், அவனுக்குள்ளே இறைவன் இறங்கி இருந்தான் என்கிற கருத்தை என்ன செய்கிறார் அவர்? ஃபுசூஸுல் ஹிகம்ங்கிற அவருடைய நூலில் வந்து 200 201 பக்கத்திலையும் 210 211 பக்கத்திலையும் என்ன செய்கிறாரு? இப்னு அரபிங்கிற ஆள் வந்து குர்ஆனை விளங்காமல் குர்ஆனை மட்டும் படித்தா அவன் தான் நரகத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து செல்வான், பலல்லக்கு ஃபிரௌன் கௌமஹு வமா ஹதா, அவன் நேர்வழி பெறவே இல்லை என்றெல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. அவன் மூழ்கடிக்கப்படும் பொழுது அவன் ஆமனத்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயல்னு சொன்னானான். இஸ்ரவேல் மக்கள் யாரை நம்பினார்களோ அவங்கள நானும் நம்பிட்டேன், ஈமான் கொண்டாங்கிறாரு. ஆனால் அல்லாஹ் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான், ஆளான ஓ அது அசைத்த மின் கபுல், ஓ இப்போ தான் ஈமான் கொள்வீங்களா, இதுக்கு முந்தைய நீ மறுத்து கொண்டிருந்தாய் என்று சொல்லி அதை அல்லாஹ் ஏற்றுக்கிறல, நரகத்துக்கு அவன் தான் இழுத்துக்கிட்டு போவான். அவ்வளோ ஆதாரங்கள் நிறைய, அது தனி விஷயம். அவர் ஃபிரௌன் முஸ்லீம் என்று சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாரே, ஆனால் அது எப்படி கிறுக்குத்தனன்னு சொல்லிடுவோம். நான் என்ன கேட்குறேன், இந்த ஃபிரௌனை குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒரு சாதாரண மனிதன் படைத்தால், ஒரு பொதுவான ஒரு மனிதன் படித்தானேயானால் என்ன வழங்குவான்? ஃபிரௌன்கிறவன் ஒரு பெரிய நபிமார்களுக்கு எதிரியாக இருந்தவன், கடைசி வரைக்கும் கெட்டவனாக இருந்தான், மறுமையில் நரகத்துக்கு போவான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இப்படித்தான் அதை பற்றி வழங்க முடியும் யாராக இருந்தாலும். ஆனால் குர்ஆனுக்கு விளக்க உரை என்று சொல்ல பெரிய மேதை என்று சொல்லக்கூடிய ஷேகுல் அக்பர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகடத்த இப்னு அரபி என்ன சொல்கிறாரு? அவன் வந்து முஸ்லீமாக இருந்தான், ஒரு பாவமும் என்ன செய்யலை, அவர் வந்து செய்யவே இல்லை என்று அவர் சொல்கிறாரு என்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு விளக்கம், இது விளக்கமா இது குழப்பமா? இதை ஒருத்தன் படித்தான்னு சொன்னால் விளங்குவானா குர்ஆனை? குர்ஆனுக்கு மாற்றமாக விளங்குவானா? இப்போ குர்ஆன் இஷ்டத்துக்கு சொல்கிறது தான் இமாம்கள் வேலையா? அதை பார்க்குறோம். அதே போல் அந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிரௌனை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபுசூஸுல் ஹிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசகத்தை வந்து எங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தருமா நாங்கள் கேட்குறோம். கேட்ட பிறகு நாங்கள் அதுக்குண்டான பதிலாக நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபி ஃபுசூஸுல் ஹிகம்ல ஃபிரௌனை பற்றி சொன்னதுக்கு பேப்பர் கேட்டாங்க, இந்த கொடுக்குறோம். இது ஒன்று தான் நினைக்காதீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. இப்னு அரபி ஒன்றுனா தருவோம், எல்லாத்தையும் கேளுங்க. இதை வாசித்து நீங்கள் அர்த்தம் செஞ்சுட்டு உங்களுடைய வியாக்கியானத்தை கொடுங்க. உங்களுடைய வியாக்கியானத்தை சும்மா அதை சொல்லு மூடலாக சொல்லாமல் வாசித்து அர்த்தம் செஞ்சு சொல்லணும். விவாத ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது? மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும்போது அவற்றை காண்பிக்க வேண்டும். மூல நூல் தானே காமிக்கணும். நம்ம ஃபுசூஸுல் ஹிகம்னு சொன்னாங்க, கேட்டோம். ஃபுசூஸுல் ஹிகமை பற்றி யாரோ ஒரு ஆள் கிதாப் எழுதின பற்றி நம்மளுக்கு தந்துருக்குறாங்க. ஏன்னா அது விமர்சன கிதாபாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபுசூஸுல் ஹிகம் அப்படிங்கிற கிதாபில் இருந்து அதில் இந்த காலங்க போட்டு தந்தது ஒன்று. எந்த இடத்துல அவங்களுடைய அந்த இபாரத்தில் அவங்க தந்துருக்குறாங்கல்ல, அதில் எந்த இடத்துல அவங்களுடைய அந்த மிஸ்டேக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி தரணும். அப்போ தான் அது மிஸ்டேக்காக இல்லைங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்பவன் ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான்னு நம்ம கடுமையாக நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம். இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி தான் கொடுத்தோம்.
அவங்க இது வந்து 2 கித்தாபு ஒரு பேப்பரில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மள்ட்ட இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அது அந்த கித்தாப்புலேருந்து தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அந்த கித்தாப்புலேருந்தே கொடுக்குறோம். டைரெக்ட் அந்த கித்தாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா. அவருடைய கித்தாப் பிரிண்டட் காப்பியில் இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சுருக்குறோம். நம்ம ஃபைலுக்காக ஷார்ட்டாக எடுத்து கொடுப்போம். எது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டால் கொடுக்குற அளவுக்கு தயாராக தான் என்ன செய்வோம், வாதம் வைக்குவோம். அதனால் இப்னு அரபியுடைய கித்தாப் ஃபுசூஸுல் ஹிகம்லேருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டாலில், அதில் உள்ளதில் இருந்த எடுத்த அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசித்து ஃபிரோவுன்னு அவன் முஸ்லீம்னு சொல்லலைன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான் நீங்கள் என்ன செய்யணும், வழிமொழிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா இவங்க கெடுக்கத்தான் செய்கிறாங்கன்னு ஒத்துக்கிறணும். 3 தான் நீங்கள் செய்யணும். இப்போ இந்த விளக்கங்கிற முறையில் நாசமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி சொன்னீங்க. எதையுமே ஒழுங்காக பார்க்கணுங்க. அங்கே அவர் ஃபிரௌன் கடைசி நேரத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது நான் ஈமான் கொள்கிறேன் கரக்கூண்டு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். இது அவருக்கு அந்த மூழ்கடிக்கும் பொழுது தான் அவர் வார்த்தையை சொல்கிறாரு, நான் ஈமான் கொள்கிறேன். பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டாங்கல்ல, அந்த ரப்ப நான் ஈமான் கொள்கிறேன். அதைத்தான் சொல்கிறாங்க. அவன் ஈமான் கொண்டான் கடைசி நேரத்தில், உண்மையில ஈமான் கொண்டான். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லைங்கிறதான் பிரச்சனை. அந்த பேச்சுக்காவா ஈமான் கொண்டான். அந்த நேரத்தில் ரூஹு பிரியும் போது இனி தப்பிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உண்மைதான் நினைக்கிறான், ஈமான் கொள்றான். கரக்கு அது மூழ்கும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்குறான், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிகிறான், ஈமான் கொள்றான். ஆனால் அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா இல்லை. இது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியாவிலே சொல்லி காட்டுறாங்க. ஹாவுலாயுல் முஜ்ரிமூன் அர்போ தவாயிஃப், இந்த பாவிகள் 4 வகையில் இருக்கிறார்கள். குல்லுஹா ஃபின்னார் லா யஹ்ருஜுன மின்ஹா, இவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்க, நரகத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வஹுமுல் முத்தகப்பிரூன் அலல்லாஹ், இவங்கெல்லாம் அல்லாஹ் விஷயத்தில் பெருமை அடித்தவர்கள். க ஃபிர்அவுன் வ அம்சாலிஹி, ஃபிர்அவுனும் அவனை போன்றவர்களும், இவங்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம் என்று இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுத்துஹாத்துல் மக்கியால எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னது உண்மை, அதை நம்ம மறுக்கலாமா? இல்லை ஃபிர்அவுன் அப்படிலாம் சொல்லலைன்னு சொன்னால் ஒரு வசனத்தை இல்லைங்க மறுத்துட்டோம். அவன் சொன்னது உண்மை, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் அவங்க சொல்றாங்க நிரந்தர நரகத்திற்கு உள்ள. அவன் இன்னும் கொண்டு வர்றாங்க, மிம்மன் இத்தஆ ருபூபிய்யா லி நஃப்ஸிஹி, நானே ரப்பு என்று சொன்னவன் அவன். வ நஃபஹா அனில்லா, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்குன்னு சொன்னவன். அதனால் அவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன்கிறத சொன்ன அந்த இமாமை பத்தி. இப்போ இப்னு அரபியை நான் என்ன கொடுத்தேன், ஒரு புஸ்தகத்தை கேட்டார். நான் என்ன புஸ்தகத்தை கொடுத்தேன், ஃபுசூஸுல் ஹிகம் அப்படிங்கிற புஸ்தகத்தை கொடுத்தேன். அந்த புஸ்தகத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கும்போது வேற புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு வேற பாயிண்ட்டுக்கு போறார். நான் சொன்ன புஸ்தகம் அண்டர்லைன் பண்ணி தாங்கன்றார். அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன், எதை நான் வாசிக்கணும், எதை வாசி உங்களுக்கு விளக்கம் வேணும்லாம் கேட்டார். அதில் மார்க்கர் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன், அதாவது ஹைலைட் மார்க்கரை போட்டு, இது மஞ்சள் கலரில் ப்ளூ கலர் மார்க்கரை போட்டு கொடுத்துருக்குறேன், டிஃப்ரெண்டாக இருக்கட்டும். அப்போ மார்க்கரில் போட்டு நான் அடித்து கொடுத்துருக்குறேன். அந்த மார்க்கர் போட்டதுக்கு அடுத்த நீ சொல்லணும். அதில் என்ன சொல்கிறாரு, கபலஹு, அதாவது அல்லாஹ் ஃபிரௌனை கைப்பற்றினான், தாஹிரன் சுத்தமானவனாக, முத்தஹரன் சுத்தப்படுத்தப்பட்டவனாக, லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி, ஒரு அசுத்தமும் அவனிடத்தில் இல்லாதவனாக அல்லாஹ் கைப்பற்றினான். ஏனால் அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கபல அன் யக்தஸிப ஷைஅம் மினல் ஆசாமி, எந்த ஒரு பாவத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்ட உடனே கைப்பற்றிக்கிட்டான். கடைசியாக ஈமான் கொண்டாலும் 3 கடிக்கும் போது அவங்க கருத்துப்படி ஈமான் கொண்டாகலாம். ஈமான் கொண்டவனை பிடிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் பாவம் செய்யல. அவர் பரிசுத்த ஆத்மா அதோட நிற்கல. ஒல் இஸ்லாமு எஜிப்பு மாக்கான கபுலகு, இஸ்லாம் அதுக்கு முந்தி உள்ளதை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்றார். யார், இப்னு அரபி. அப்போ இப்னு அரபி ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொன்னார் என்று நான் ஒரு பேப்பர் கொடுத்தேனே, அதில் அப்படி இருக்கா இல்லையா? நான் ஒன்று கொடுத்தா நீங்கள் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் அவர் முஸ்லீம், அவன் நரகவாசின்னு சொல்லிட்டாருங்கிறீங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட் வருகிறது, இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உளரக்கூடியவர்கள்னு இன்னொரு பாயிண்ட். அதில் விளங்கக்கூடியது என்ன, ஃபுசூஸுல் ஹிகம்ல ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் வேற ஒரு மாதிரியா. இதான் இமாம்கள் என்பவர்கள். இவங்க எப்படி இப்போ நம்ம ஷேக் அப்துல்லா அவர்கள் இடத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறார்களோ அதே மாதிரி ஃபுசூஸுல் ஹிகம்காரர் ஒரு இடத்துல முஸ்லீம்கிறார் ஃபிரௌனை, இன்னொரு இடத்துல காஃபிர்ங்கிறார் என்று சொன்னால் அதுவே தலைப்பை உறுதிப்படுத்துது. இவர்கள் விளக்குவதற்கு பதிலாக குழப்பி இருக்கிறார்கள். நல்லா ஃபிரௌன் முஸ்லீம் ஆனால் முஸ்லீம் இல்லை, இது குழப்பமா இல்லையா? ஃபிரௌன் முஸ்லீம் தான் ஆனால் முஸ்லீம் இல்லை, இப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, குழப்பவாதிப்பீங்க.
அப்போ அதே மாதிரி தானே ஒரு குழப்பி இருக்கிறாரு. ஃபுசூஸுல் ஹிக்கம்ல வந்து முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்னு டிக்ளேர் பண்ணி அதில் முஸ்லீம்ல பர்ஃபெக்ட் முஸ்லீம்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நரகத்துவாசி தலைவன்டா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் கருத்து தான் என்ன, உங்கள் கொள்கை தான் என்னன்னு கேட்குறேன். அது மாதிரி இருக்கிறது. அது போக இந்த ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட ஃபுசூஸுல் ஹிக்கம் தான் டாப்பு. ஏன் இந்த ஃபுசூஸுல் ஹிக்கமே ரசூல்லா தான் விட்டு சொல்லிட்டு போனான், விட்டு அடிச்சு. அதையும் கதை விட்டு அடிக்கிறான். என்னது, நான் ரசூல்லாவை அந்த கனவுல பார்த்தேன், முஹர்ரம் மாசத்துடைய கடைசி 10 பார்த்தேன், பார்த்தோன்னே ஒரு கையில் ரசூல்லா புஸ்தகம் வச்சுருந்தாங்க, இது என்னன்னு கேட்டேன், இதான் கித்தாபு ஃபுசூஸுல் ஹிக்கம்னு கையில் தந்தாங்க அப்படின்டாக்க அந்த புஸ்தகத்துக்கு சர்டிஃபிகேட் வேற. அது அந்த கித்தாப்புல அவ்வளோ கித்தாப்புக்கு அவ்வளோ மதிப்புரை எழுதுகிறாங்க. அப்படியான ரசூல்லா கொடுத்த கித்தாபா அதில் தான் ஃபிரௌனை முஸ்லீமாக்கி வச்சிருக்குது. அப்போ ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட இது டாப்பு. அதுலேயே முஸ்லீம் அதுக்கு ஒழுங்கா பதில சொல்லுங்க என்று நான் என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விஷயத்தில் ஏதோ நம்ம மறைச்சதா சொன்னாங்க. எல்லாம் மறைக்கலாங்க. எந்த கிதாபுன்னு சொன்ன அந்த கிதாபில் அவங்க வாய்ச்சாங்கல்ல. இப்போ குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், ஹத்தா இதா அதரகஹுல் கரகு, அந்த ஃபிரௌனுக்கு அந்த மூழ்குதல் வந்தபோது கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இலாஹை ஈமான் கொண்டாங்களோ அந்த இலாஹ் நானும் ஈமான் கொள்றேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்ல ஒரு ஆளு தான். அப்படி அவன் சொன்னது உளப்பூர்வமாகவா சும்மா பேச்சு சொன்னான். அந்த நேரத்தில் அவ்வளோ அநியாயம் பண்ணான். அதனால இன்னைக்கு அவன் நரகத்தில் தான். இதில் எந்த வேறுபாடும் இல்லை. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சொன்ன நேரத்தில் எப்படி இருந்தான், அவனுடைய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அல்லாஹ் இப்ரான் சொல்லிட்டாங்க, வக்கத் அசைத்த கபுலு. அப்படின்னா இப்போ நீ உணர்ந்து சொல்ற, இன்னும் முன்னாலே எப்படி நடந்தது, அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறதான் கருத்தை தவிர இல்ல மூமினா தான் போனான், மறுமையிலே அவன் சொர்க்கத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி நீங்க சொன்ன வாசகத்தில் அப்படி இருக்குதா? சரி, அந்த இடத்துல அவங்க சொல்றாங்கல்ல, அந்த நேரத்தில் உண்மையாகவே தான் அந்த வார்த்தையை சொன்னான்டாங்கல்ல, அது இல்லைங்கிறீங்களா நீங்க? அந்த நேரத்தில் ஏன்னா உண்மையை பார்க்கும்பொழுது எப்படி உண்மைக்கு மாற அவன் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஏற்படும். கடைசி நேரத்தில் இதை உணர்ந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய ஈமான் பலனளிக்காது. ஏன்னா கடைசி கட்டாது. அதே நிலையை தான் அவன் அடைகிறான். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நீ சொல்றது பொய்ன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாலே எப்படி இருந்த, வக்கத் அசைத்த கபுலு, இப்போ வேணாலும் முஸ்லிம் சொல்லலாம், ஈமான் சொல்லலாம். முன்பு மாறு செய்தாய், ஓ குந்தம் செய்தி, முன்பு நீ அநியாயம் செய்தாய், குழப்பம் செய்தாய், அதனால வெற்றி பெற முடியாதுங்கிறது. அதைத்தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. வேண்டுமானே இவங்க சொன்ன வாசகத்தில் சொன்னாங்கல்ல, கொடுத்தாண்டு அதையும் வாசகம் வச்சு தான் இருக்கிறேன். அதையும் நம்ம தேவைப்பட்டா உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவங்க சொன்ன இப்படி இல்லாத இருக்குன்னு சொன்னாங்க, நான் வாட்சி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபிரௌன் அவன் வெற்றுக்குரியவன், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன், நரகம் போக மாட்டான் அதில் இருக்குதா? இந்த வாசகத்தை அவன் எப்படி சொன்னான்? நம்மளும் சொல்றோம், உளப்புறமாக தான் சொன்னான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோதான் அங்கே இருக்கிறது. அதனால இமாம்கள் குர்ஆன் விளக்கம் என்கிற பெயரில் குழப்பி தான் இருக்கிறாங்க என்று பின்னாடி பார்த்துக்கிறங்க. தலைப்புக்கு உட்பட்டு நம்ம எடுத்து வைத்த வாதங்களில் ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் இப்போ இப்னு அரபிக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? இப்னு அரபி வந்து அவன் சொர்க்கத்துக்கு போவான் எங்கே இருக்குது, நீங்கள் சொன்ன கித்தாப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ படிக்கலை, ஒழுங்காக படிக்கலை. எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்குறோம். அது தெளிவாக இருக்கிறது. அதாவது எப்படி தெளிவாக இருக்கிறது? தூய்மையாக அல்லாஹ் கைப்பற்றினான், தூய்மைப்படுத்தப்பட்டவனாக கைப்பற்றினான், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் கைப்பற்றினான். லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி அப்படிங்கிற, அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு தப்பும் செய்யலை, கைப்பற்றின பிறகு ஒரு தப்பும் செய்யலை. இஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கு முந்தைய அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் ஆமன்துன்னு சொன்னதுனால அது அழிஞ்சு போச்சு எல்லாமே. இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டு அது மாத்திரம் இல்லை, ஜஅலஹு ஆயத்தன் அலா இனாயத்திஹி சுப்ஹானஹு பிமன் ஷாஅ, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதற்கு இது அத்தாட்சியாக இருக்கிறது. ஃபிரௌன் மாதிரி இருந்தால் கூட அவனுக்கும் கூட அல்லாஹ் கருணை காட்டுவான் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறது. அவர் கையில் கொடுத்த பேப்பரில் இருந்தும் கூட எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நான் என்ன செய்கிறது இவ்வளோ தெளிவாக இருந்து? அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, அதே ஃபுசூஸுல் ஹிக்கம்ல வந்து 212ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபனஜ்ஜாஹுல்லாஹு மின் அதாபில் ஆஹிரத்தி ஃபீ நஃப்ஸிஹி, அவனை அதாபுல் ஆஹிரத் அதாபுலேருந்து அவனை காப்பாற்றி விட்டான் அல்லாஹ். அதாவது அதாபுல் ஆஹிரத்திலேருந்து காப்பாற்றினானான்னு கேட்டார்ல, அதையும் சொல்லிவிட்டார். ஃபுசூஸுல் ஹிக்கம்ல இப்னு அரபி சொல்லிவிட்டார், மர்மையின் வேதனையிலிருந்தும் அவரை வந்து காப்பாற்றி விட்டான். ஒனஜ்ஜா பதனகு, உடம்பையும் அவரை காப்பாற்றி விட்டான்னு சொல்லி அந்த உடம்பை காப்பாற்றுவோங்கிற ஆயத்தை போடுறாரு. உடம்பை காப்பாற்றின மேட்டு பிரச்சனை இல்லை, அவரை சொர்க்கவாசி ஆக்கிட்டான், நரகத்துடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விட்டான் என்று சொன்னதையும் கூடுதலாக அந்த தகவலுக்கு நம்ம வைக்கிறோம். இதை நீங்கள் என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய
கடைசி அமர்விலே ஷேக் அப்துல்லா சில வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் இப்னு அரபியுடைய ஃபிரௌன் முஸ்லீம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதுடைய நேரடி நூல் ஆதாரத்தை கேட்டார், கொடுத்தோம். அதை வாசித்து அர்த்தம் செய்ய சொன்னோம். வாசிச்சுட்டு அர்த்தம் செய்யலை. அர்த்தம் செஞ்சாலும் என்ன வழங்கி போயிருக்கேன், ஃபிரௌன முஸ்லீம் என்று தான் சொல்கிறான். தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பழைய தீமைகள்லாம் அழிந்து விட்டது என்றெல்லாம் கூட அதில் என்ன செய்கிறான் இப்னு அரபி சொல்கிறாங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம நிரூபித்து இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யலை, அவர் அரபியை வாசித்தார், அந்த மாதிரி ஃபத்துஹாத்துல் மக்கியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி போயிட்டார். அப்போ இந்த குர்ஆனுக்கு விளக்குங்கிற பேரில் குழப்பி இருக்கிறார்கள் என்பது அவர் இருட்டடிப்பு செஞ்சதில் இருந்தும் நமக்கு நிரூபணமாகிவிட்டது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்துக்கு இப்னு அரபி வந்ததுனால சொல்கிறேன். இந்த இப்னு அரபி இவர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறேங்கிறாங்களே, எப்படி கேடு கட்டவன்னு சொன்னால், மூசா நபி காலத்தில் காளமாட்டை வணங்கினாங்க, சிலையை செஞ்சு. அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்க. ஹாரூன் போய் கண்டிச்சார், அதான் தப்புங்கிறான். அவங்க சிலையை வணங்கினாங்களே, அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்களாம். எப்படி சொல்கிறான், இப்போ கானா மூசா அலமபில் அம்ரி மின் ஹாரூன், ஹாரூனை விட மூசா நன்கு அறிந்தவராக இருந்தார். லி அன்னஹு அலிம அபதஹு அஸ்ஹாபுல் இஜ்லி, காளமாட்டை வணங்கினவங்க என்ன வணங்கினாங்க என்பதை விளங்கி கொண்டார். ஏன் இல்மிஹி பி அன்னல்லாஹ கது கலா அல்லா யோபத இல்லா ஐயாஹு, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒமா ஹக்கமல்லாஹு பி ஷையின் இல்லா வக்க, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான்னு அது நடந்தே தீரும். அந்த அடிப்படையில் அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்க. இப்போ கான ஐத்துபு மூசா அஹாஹு ஹாரூன லிமா வக்கால் அம்ருஃபி இன்காரிஹி அதமி இத்திசாயி, ஹாரூனை எதுக்கு அவர் கண்டிச்சாருன்னு கேட்டால், காளமாட்டை வணங்கினாலும் நீயா போய் கண்டிச்ச அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கண்டிச்சார். இப்போ இன்னல் ஆரிஃப் ஞானி யார் என்று கேட்டால், மையரல் ஹக்க ஃபீக்குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளையும் அல்லாவை யார் பார்க்கிறாரோ, பல் எராகு ஐனக்குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாவை பார்க்கிறாரோ அவர் தான் ஞானி அப்படிங்கிறான். யார் இப்னு அரபி. அந்த இப்னு அரபி தான் ஃபிரௌனையும் முஸ்லீம்னு சொல்கிறான். அந்த இப்னு அரபி தான் இவங்களுக்கெல்லாம் குருநாதர். அதுக்காக சொல்ல வர்றேன். ஆனால் இவன்லாம் வழிகேடர்ந்து விவாதத்தில் சொன்னார். விவாதத்தில் என்ன சொன்னார் போடுங்க, அதை போன விவாதத்தில் முதல் தலைப்பில் இரண்டாவது தலைப்பில் அது சொல்லியிருக்கிறார். ரத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜஹமியான யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க பொருள் என்னன்னு கேட்டா, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற பொருள் அவங்களுக்கு. இந்த இறங்குதல் ஒன்று ஹுலூல்னு சொல்லுவாங்க. இத்திஹாதுன்னு ஒன்று இருக்கு, இரண்டரை கலத்தல். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதில் தண்ணி ஊற்றணும் வைக்கிறேன், அது அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இறங்கியது. சில பேர் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்டா, அல்லாஹ் நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லைங்க. இஸ்லாத்துல இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, நம்ம பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மகிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூடாது, இது இஸ்லாத்தில் இல்ல. அதான் இதுவும் கூடாதான். ஆனால் அதான் இப்னு அரபி சொல்லியிருக்கிறான். எது கூடாதுன்னு அவர் சொன்னாரோ அதை தான் இமாம்ங்கிறாரு, ஷெய்குல் அக்பருங்கிறாரு, பாராட்டுறாரு, ரஹிமவுல்லா சொல்லணுங்கிறாரு. அது விளங்கிக்கிறங்க எதுக்காக வேண்டிய. அது மாத்திரம் இல்லை, சந்தர்ப்ப தகுந்தவாறு இடத்துக்கு தகுந்தவாறெல்லாம் பிறண்டு பேசுகிறதுக்கு போன தலைப்பில் அவ்வளோ ஆதாரங்களை காட்டணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அவங்க கத்தம் பாத்தியா இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதி ஈசால் செய்யலான்னு ஒரு கொள்கையில் உள்ளவங்க. அந்த கொள்கையில் உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது. அவங்க என்ன எல்லா நன்மையும் சேர்த்து வைக்கலாங்கிறீங்கள, கணவன் மனைவி சேர்வது கூட நன்மை தானே, அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாதத்துக்காக வேண்டிய இந்த சபையில் சேர்த்து வைக்கலாமே, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா மூத்தா போயிட்டாங்க, 10 பேர் பொண்டாட்டியோட வாங்க எங்கள் வீட்டில் படுத்து கிடந்துட்டு அந்த நன்மையை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கலாம்லாம் சொல்கிறாரு. அது இடத்துக்கு தகுந்தவர், எந்த இடத்துல என்னத்தையும் ஒத்துக்குருவார், எந்த ஒத்தையும் மறுப்பார். அது போடுங்களேன், அதை கத்தம் ஓதுறத அங்கிட்டாலும் போட்டீங்க. நல்ல காரியம் நீங்க சொல்லுங்க, இந்த நன்மையை எங்க வாப்பாவுக்கு இறைவனை நீ சேர்த்து வைப்பாயாங்கன்னு சொல்லுங்க. அது கூட தான் நாங்களும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல மனைவியோடு சேர்வது அப்படின்னா, மனைவியோடு சேர்வது இபாதத்து தான். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிதான் சொன்னாங்க. ஒரு மனிதன் தவறான பெண்ணோட போகும்பொழுது குற்றம், ஹலாலா செய்யும்பொழுது இபாதத் அப்படிதான் நாங்க சொன்னோம். அப்ப மனைவியோடு சேருவது அப்படிங்கிறது குற்றமான காரியமா? அதையும் சொல்லிக்காருன்னு ஹலால்னு நினைக்க போயிட்டாலும் நம்ம வீடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள உடலோடு நடக்குது, அதை அவங்க சொல்லி காமிக்கிறேன். இபாதத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த இபாதத்தான் சரிதான், எதையும் அற்பமாக கருதாதே என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன செயல்தான் அற்பமாக கருதாதே. அப்ப எல்லா நல்ல வணக்கங்களையும் கொள்ளலாம். இப்ப அடுத்து இன்னொரு, அப்ப இனிமே என்ன செய்யுங்க, பாத்தியா ஓதிட்டு இருக்காதீங்க,
10 பேரை கூப்பிட்டு வீட்டில் பொன்னாடியே வந்து படுத்துட்டு போங்க, அந்த நன்மையை சேர்த்து வச்சுருப்பாங்க பாப்பாக்கண்டு அப்படி செய்யலாம். புது பாத்தியா உண்டாக்கியிருக்காரு. அதாவது சபைக்கு தகுந்தவாறு சொல்வது.